சுதிக்குவார் எண்ணமில்லாத கிருபைகளினால் இன்னையோடும் தன்புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே. இன்னையோடும் தன்புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே. உன்னம் வச்ச வைரியில் கண்ணின் முன்னில் பதறாதே. உன்னம் வச்ச வைரியில் கண்ணின் முன்னில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் கண்மணி போல் காக்கும் கரங்கள் நின்னை மூடி மறைச்சில்லே. எண்ணி எண்ணி சுதிக்குவார் எண்ணமில்லாத கிருபைகளினால் இன்னையோடும் தன்புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே. தன்புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே. யோர்தான் கலங்கி ஆமென் ஜீவித பாருங்கள். யோர்தான் கலங்கி மாறியும் ஜீவித பாருங்கள். எலியாவின் புதப்ப வீடே சுவாச எலியாவின் புதப்ப வீடே நின்றே விஸ்வாச சோதனையில் எண்ணி எண்ணி சுதிக்குவார் எண்ணமில்லாத கிருபைகளினால் இன்னையோடும் தன்புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே. இன்னையோடும் தன்புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே. தீராய் வரும் ஆயுதம் பவிக்கையில்லா. ஆமென் அல்லேலூயா. ஆயுதம் பவிக்கையில்லா. நன்றே உடையவன் அவகாசம் நன்றே தாசரின் நீதியவன். நின்றே உடையவன் அவகாசம் தண்டே தாசரின் நீதியவன். எண்ணி எண்ணி சுதிக்குவார் எண்ணமில்லாத கிருபைகளினால் இன்னையோடும் தன்புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே. இன்னையோடும் தன்புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே. இன்னையோடும் தன்புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே. தன்புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே. இன்னையோடும் தன்புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே. இன்னையோடும்
தன்புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே. அல்லேலூயா. இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்து வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் எனக்கு இந்த அருமையான சோத்திரம் தருணத்தை கொடுத்த அந்த ஊழியர் குடும்பம் சோத்திரம் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் சோத்திரம் வேக வரக்கூடியதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை அறிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து சோதரம் எனக்காகவும் என்னுடைய ஊழியத்துக்காகவும் தேவ பிள்ளைகள் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பேரு ஜெயசிங், என்னுடைய ஊரு சோதரன் நெய்யூர், மண்டே மார்க்கெட் நெய்யூர் பகுதியை சேர்ந்தவன். ஆனால் என்னுடைய கிருபையினால் 2015 மலையாளத்தில் கேரளா ராணி என சொல்லக்கூடிய இடத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அந்த இடத்திலிருந்து இன்னும் என்னுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். நீண்ட 17 வருஷமாக மஸ்கட் பிரதேசத்தில் மலையாள ஊழியத்தை தேவனுடைய கிருபையை நான் செய்து வருகிறேன். எனக்காகவும் என்னுடைய ஊழியத்துக்காகவும் சோதரத்தை நீங்கள் பிள்ளைகள் சோதரன் நானே விவாகமாக இருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. நான் தேவனுடைய கிருபை நானே தேவ பிள்ளைகளை அநேக குழந்தைகளை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளை எந்த இடத்துல போனாலும் ஒரு பிள்ளைகளை அங்கே தந்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளோடு கூட நாங்கள் சோதரன் தேவனுடைய ஊழியத்தை அருமையான ஊழியத்தை செய்து வருகிறோம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் எங்களுக்காக எங்களை ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். நான் இதை சொல்லிவிட்டு சோதரன் முன்னுக்காக கடந்து போகிறேன். நம் வசனத்துக்கு நேராக கடந்து போகும்போது யோவான் சுவிசேஷம் அந்த 20ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை நமக்கு வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலேயும் சோதரன் நாம் எல்லோரும் ஜெபத்தோடு கூட இருக்கலாம். தேவ ஆவியானவர் நம்ம கிட்ட என்ன செய்யணும்? பேசணும். என்னோடு தெளிவாக பேசணும் என்று நாம் ஜெபத்தோடு கூட இருக்கலாம். ஒரு வாக்கு நமக்கு ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தேவனே, வசனம் உம்முடையது, பிள்ளைகள் உம்முடையது, அடியார் உம்முடையது. தேவனே, நீர் எங்களோடு பேசும். உடைய வார்த்தைகளால் எங்களை நிறைத்துக் கொள்ளும். வசனத்தை நொறுக்கி எங்களுக்கு பாகமாக பச்சிக்கத்தக்க வண்ணம் ஆண்டவரே அதை எங்களுக்கு நொறுக்கி நல்கி தருமாறு ஜெபிக்கிறோம். நீரே கூட இரும். என்னை மறைத்துக் கொள்ளும். நீர் பேசும், ஆசீர்வதி, தொடர்ந்து பொறுப்பெடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எழுதிக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சோதரம். தேவன் தாமே நீங்கள் உங்களை எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலையும் இந்த யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு கூட மகதலான மரியாள் சோதரம் அதிக இருட்டோடு கூட சோதரம் யார் போகிறா? மரியாள் சோதரம் என்று சொல்ல மகதலான மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷங்களில் யோவான் சுவிசேஷத்தில் ஒரு ஆளை அங்கே சொல்லப்படும் போது அந்த மத்தாயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தில் அங்கே 2 மரியை நமக்கு அங்கே காண முடியும். எத்தனை பேரை பார்க்க முடியும்? வேகமாக சோதரம் எடுத்து வாசிக்கலாம். ரெண்டு மரியாயை அங்கே காண முடிகிறது. ஆமென். அப்போ 2வது மார்க்கோஸ் புத்தகம் 16ஆம் அதிகாரம் மார்க்கோஸ் 16:1 சோதரன் முதல் 5 வரை வசனங்களை வாசிக்கும் போது மரியாளும் சலோமி என்னப்பட்டவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் தூசுவதற்காக அங்கே போகிறார்கள். அப்போ அங்கே என்ன செய்கிறார்கள்? முதலாவது நாம் பார்த்தோம் 2 மரியா அங்கே போகிறதை நாம் பார்த்தோம். 2வது இங்கே பார்க்கிறோம் 3 பேர் அங்கே போகிறதை பார்க்கிறோம். சோதரம். அல்லேலூயா. 24ஆம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அந்த 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு அங்கே பார்க்க முடியும். 1ஆம் வசனம் என்ன வாசிக்க பார்க்கலாம்? அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகள். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேறு சில ஸ்திரீகள் அப்படின்னா ஒரு ஆள் அல்ல,
அவன் சொல்றது 2 பேர் அல்ல, 3 பேர் அல்ல, வேறு சில ஸ்திரீகளை கூட அங்கே நமக்கு என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்படின்னா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடுக்கல்ல கடந்து போனது ஒரு ஆள் அல்ல, 2 பேர் அல்ல, 3 பேர் அல்ல, அநேகர் கடந்து போகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அந்த அநேகருக்குள்ளாக கடந்து போகிற வேளைகளிலே அவன் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் நம்ம கீழே வாசிக்கும் போதெல்லாம் அங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அவன் சொல்ற எல்லாவரும் அல்ல, அவன் ஒருவரை மாத்திரமல்ல, எல்லாம் சரியாக இருக்கும் போதும் அவன் அநேகரை குறித்து சொல்லி கீழே வரும்போது அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ வசனத்தை ஊமைகளாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது? ஊமைகளாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கீழே வரும்போது அவன் சொல்ற வாசிக்கலாம் 24ஆம் அதிகாரம். சோதரம். ஆமென். அங்கே வாசிக்கும் போது அது ஊமைகளாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் சோதரம் வாசிங்க. ஆமென். அப்போ அங்க கல்லறைகளை பார்க்கும்போது அங்க என்ன செய்கிறார்கள், இவர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். இந்த கல்லு யார் எங்களுக்காக என்ன செய்வார்கள், மாற்றுவார், புரட்டி போடுவார் என்று சொல்லி அவர்கள் தம்மில் பேசிக்கொண்டே போகிறதான அந்த காரியங்களை நமக்கு அங்கே பார்க்க முடியும். அவன் அப்போ அநேக ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சுதரம் அதே மர்கோசின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை கீழே வாசிக்கும் போது வெகு ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி எத்தனை ஜனம்? மர்கோசின் 4ஆம் அதிகாரம் அந்த 1. அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். ஆமென். அங்க திரளான ஜனங்கள். ஆமென். எத்தனை? ஆமென். 1 2 ஆமென் சுத்திரம் 3 என்று சொல்லப்பட்டது. சில சகோதரிமார் என்று சொல்லப்பட்டார்கள். இப்போது மார்க்கோஸ்ல நாம் பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக வருகிறார். அப்ப திரளான ஜனத்தை பார்க்கும்போது தேவன் மனசறிகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜன கூட்டத்தை பார்க்கும்போது அவர் ஆமென் எந்த இடத்துல எல்லாம் தேவன் கூடி வந்தாரோ அங்கெல்லாம் ஒரு திரளான ஜன கூட்டம் என்ன செய்தது, உண்டாயிருந்தது. அந்த திரளான ஜன கூட்டத்தின் நடுவிலையும் அவர் என்ன செய்கிறார், அவரை எல்லாம் திருப்தி ஆக்குற தேவனாக நாம் காணப்படுகிறோம். அந்த திருப்தி ஆக்கி அனுப்புகிற தேவன் இங்கே ஊமைகளாய் அவன் அறிவிக்கிறார். வசனத்தை விதைக்க புறப்பட்டதான ஒரு விதையை அவன் விதைக்க புறப்பட்டதான ஒரு கிருஷிக்காரனை ஊமையாக வைத்து அந்த மனுஷரை அவன் நிலமாக கணக்கு கூட்டி அவர் என்ன சொல்கிறார், அந்த வசனத்தை விதைக்க புறப்பட்டவன் ஒருவன் முள்ளின் அருகில் அவன் சொல்ற வழி அருகில் விதைக்கப்பட்டவன், ஒருவன் பாறை மேல் விதைக்கப்பட்டவன், ஒருவன் ஆமென் சூத்திரம் வழிய முள்ளின் மேல் விதைக்கப்பட்டவன் என்று ஆமென் சூத்திர சில விதைகள் அவன் எப்படி எங்க விதைக்கப்பட்டிருக்கிறது, வழி அருகில் மண்ணில்லாத கற்பாறை மேல் விழுந்தது, சிலது முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சிலது நல்ல நிலத்தில் விழுந்தது என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அப்படின்னா அவன் சூத்திரம் இன்னைக்கு அங்கே சூத்திரம் வந்தவர்கள் எத்தனை பேர் என்பது அல்ல, அவன் திரளான ஜனங்கள் அங்கே வந்திருந்தாலும் அவன் அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது சிலர் மாத்திரம் மீதியாக அவன் சூத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் பார்க்கும்போது அந்த சிலரில் நானும் காணப்பட வேண்டும். இந்த ஊமைகளை பேசும்போது தேவன் சொல்கிறாரு, வழி அருகில் படுகிறதான அந்த வசனத்தை கேட்கும் போது வேகமாக அதை முளை கொடுக்கிறது. அதன் பிற்பாடு ஆள்கள் நடந்து போகும்போது அது அவன் நஷ்டப்பட்டு போகிறது. பாறை மேல் கொடுக்க அவன் விதைக்கப்பட்டது வேகமாக அது முளைக்கிறது, பலன் கொடுக்கிறது. அவன் வேலைகளில் அது வெயில் வரும்போது அது உணங்கி போகிறது. அவன் சுத்தம் அந்த மர்கோஸ் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் வாக்கியத்தில் வசிக்கும் போது அங்கே சொல்லுகிறது, இந்த இகலோகத்தினுடைய சிந்தையும் வசனத்தை கேட்டு உலக கவலையும். ஆமென். என்ன கவலை? உலகத்தினுடைய பயங்கர கவலை. இன்னைக்கு நமக்கு தேவன் பிள்ளையை தந்திருக்கிறார். இன்னைக்கு ஆமென் சுத்தம் தேவன் சுத்தம் பிள்ளையை பிரதிஷ்டிக்கிறதை நாம் பார்த்தோம். அவன் பிள்ளையை பிரதிஷ்டிக்கும் போது தேவ ஊழியர் நமக்கு ஆமென் சுத்தம் சிறு பிள்ளையை குறித்து மத்தாய் சுவிசேஷத்திலிருந்து ஆமென் நமக்கு அறிவிக்கப்பட்டாரு. ஆனாலும் சுத்தம் நாம் என்ன பண்ணப்பட வேண்டும், சிறு பிள்ளையை போல என்ன செய்யணும், மாறணும் என்று சொல்லி தந்தாரு. ஆமென். சிறு பிள்ளையை போல மாறணும் என்று சொல்லும் போதும் நாம் சிறு பிள்ளையை போல எப்படி மாறுவோம்? ஆமென். சோதரம் நமக்கு மத்தாய் சுவிசேஷம் 25ஆம் அத்தியாயம் அதில் 34ஆம் வசனம் ஒன்று வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து 25 25 34
அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆமென். ஸ்தோத்திரம். 18:3-4 வாசிங்க. இயேசு நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மனம் திரும்பி எப்படி ஆகணும்? பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் எங்க போக முடியாதா? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. சொல்றோம். அப்போ நாம் நம்முடைய சிந்தையில் பிள்ளைகளை போல ஆகணும். எப்படி ஆகணும்? நம்முடைய சிந்தைகளில் பிள்ளைகளை போல ஆகணும். நான் இது சொல்வதற்காக அல்ல, ஆனா நான் அந்த வார்த்தைகளை தேவ சொல்ற ஊழியர் அதை எடுத்து வைக்கும் போது நான் வேகமாக அந்த காரியத்தை நான் எடுத்து பார்க்க ஆண்டவர் கிருபை தந்தார். அப்போ அங்க என்ன சொல்றது? மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகணும். எப்படி ஆகணும்? மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகணும். நம்ம வாசித்த மர்கோஸ் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தில் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலக கவலை. என்ன கவலை? உலக கவலையும் ஐஸ்வர்யம் மயக்கும் மற்றவைகளான இச்சைகளில். அல்லேலூயா. என்ன இச்சைகள்? பயங்கரமான சிந்தை. சோதரம். இன்னைக்கு இந்த பிள்ளையை நமக்கு தேவன் தந்திருக்கும் போது இந்த பிள்ளையை தந்த தேவனுக்கு நன்றாய் தெரியும். அந்த பிள்ளையை எப்படி ஆசீர்வதிக்கணும், எப்படி வளர்த்தணும், எந்த இடத்துல கொண்டு இருக்கணும்னு அவருக்கு என்ன செய்யும்? நன்றாய் தெரியும். நம்ம இன்னைக்கு முதல்ல நமக்குள்ள என்ன ஏறும்? என்ன ஏறும்? உலக கவலை. அல்லேலூயா. ஆமென். இந்த உலக கவலை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தேவன் வச்சிருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை அது என்ன செய்து போடுகிறது? வசனத்தை நெருக்கி போடுகிறது என்று ஆமென் அங்கே சொல்லுகிறது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை தேவன் உடன்படி செய்து வச்சிருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் என்ன செய்து போடுகிறார்கள்? நெருக்கி போடுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். நெருக்கி போடுகிறதுனால ஆமென் சுதரம் பலவிதமான ஆமென் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். இந்த வசனத்தில் கேட்கிற போது அந்த வழியோரத்தில் விழுந்தது, ஆமென் பாறை மேல் விழுந்தது, முள்ளு மேல் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது என்று 4 விதத்தில் அங்கே சொல்லி வரும்போது நல்ல நிலத்தில் விழுந்தது 30, 60, 100 மேனியாக பலன் கொடுக்கிறதாக காணப்படுகிறது. தேவனுக்கு பிரியமுள்ளதான பிள்ளைகளாக காணப்படும் போது அவன் மனம் திரும்பி பிள்ளைகளை போல வருகிறவர்கள் தேவராஜ்யத்திற்குரியவர்கள் என்று சொல்லப்படும் போது அவர்கள் 30, 60, 100 மேனி அவன் விளைய செய்கிறவர்களாக மாறுகிறார்கள். லேவியா எப்படி விளையணும்? 30, 60, 100 மேனி விளைய செய்யணும். 30, 100 மேனி ஆமென் 60, 100 மேனி விளைய செய்ய வேண்டுமானால் நாம் ஒரு நல்ல நிலமாக மாற வேண்டும். எப்படி மாறணும்? நல்ல நிலமாக மாறணும். நாங்கள் நல்ல நாட்டுப்புறத்து நல்ல கிருஷி உள்ள வயல் உள்ள இடத்துலதான் எங்க வீடு இருந்தது. அங்கே நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க பார்க்கறாங்களா தெரியாது. வயல் முதல்ல என்ன செய்வாங்கன்னா தண்ணி நிறைச்சிட்டு இந்த காலை 2 கட்டிட்டு அதுக்கு மேல என்ன செய்வாங்க? நடுவுல உழுதுக்குள்ள சாணம் வச்சு கட்டிட்டு நல்ல இருத்தி என்ன செய்வாங்க? மறைச்சு போடுவாங்க. ஆமென். தேவனுடைய வசனம் சில நேரத்துல அவன் ஊழியர்கள் பேசும்போது அந்த நிலத்தை குத்தி மறைச்சு போடுகிறது போல அது இருதயத்துக்கு சிலപ്പോൾ குத்து வேணும். என்ன உண்டாகும்? குத்து உண்டாகும். அந்த குத்து உண்டாகும் போது அவர்கள் அதை எதற்காக செய்கிறார்கள் என்றால் அது 30, 60, 100 மேனி என்ன செய்யப்படணும்? பலம் கொடுக்கப்படணும். அந்த நேரத்தில் நாம் பிள்ளைகளை போல என்ன செய்திருக்கணும்? அனுசரணை. ஆமென். மனம் திரும்புதல். அவன் கீழ்ப்படியுதல் உண்டாக வேண்டும். என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல். சில வார்த்தைகள் மலையாளத்தில் ஏறி வருதுனால உங்களுக்கு புரியாம இருக்குது. அப்படி ஒண்ணு இல்லையே. அவன் சோதரம். அவன் என்னால் கீழ்ப்படிந்து அதை நாம் ஒப்பு கொடுப்போமானால், தேவனுடைய சித்தத்துக்காக நாம் ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாகவே அதை போட்டுட்டு அதுல 2வது ஒரு பலகை மேல வச்சுட்டு தட்டில ஊக்குவாங்க. ஆமென். 3வது அதற்கு உள்ள இருக்கக்கூடியதான கல்லும் புல்லும் வேண்டாத்ததான எல்லா சூத்திரம் வேஸ்டுகளை முழுவதும் அதை எடுத்து என்ன செய்வாங்க? வெளியில போடுவாங்க. போட்டுட்டு தான் என்ன செய்வாங்க? விதைக்க தொடங்குவாங்க. அல்லேலூயா. அப்போ நான் ஒரு நல்ல நிலமா இருந்தாதான் விதைக்கிற அந்த வசனம் 100 மேனி என்ன செய்ய முடியும்? பலம் கொடுக்க முடியும். ஆமென். பெற்றோர்கள் 100 மேனி பலம் கொடுக்கிறவர்களாக காணப்பட்டா மாத்திரம்தான் அந்த பிள்ளைகளும் அதை என்ன செய்யும்? பலம் கொடுக்க கூடாது.
அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கும் இங்க இருக்கக்கூடிய நானும் நீங்களும் சிசுக்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடிகிறது? சிசுக்களா இருந்தா மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். இங்கே இறங்கி திரும்பி வந்ததான அந்த சகோதரிமாரை குறித்து தான் இங்கே பேசிக்கொண்டிருக்க. தேவனுக்கு சமூகத்தில் கடந்து வருகிற நாம் ஒவ்வொருத்தர் நல்ல நலமாக விசுவாசம் உள்ள பிரத்யாசை உள்ள ஆத்மாவில் தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யப்பட வேண்டும்? என்ன செய்யப்பட வேண்டும்? காணணும். நம்முடைய வாழ்க்கையில என்னது வரக்கூடாது? உலக கவலை. சொல்றோம், என்ன வரக்கூடாது? உலக கவலை வரக்கூடாது. ஆமென். உலக கவலையும் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். என்ன மயக்கம்? பணம் காணும் போது என்ன வரக்கூடாது? ஒரு போத நமக்கு அடிச்சது போல நம்ம சொல்ற ஓவர் டைம் கிட்டும் போது நம்ம ஆராதனைகளை விட்டுட்டு எங்க போவோம்? நானும் நீங்களும் எல்லாரும் இன்னைக்கு எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா அதுக்கு என்ன செய்யக்கூடாது? அடிக்ட் ஆகக்கூடாது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று அவர் என்ன செய்திருக்கிறாரா? முன்னமே அறிந்திருக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு இன்னதை தேவை என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிறார் என்று நாம் என்ன செய்யணும்? உணர்ந்து உள்ளவராய்த்தீரணும். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அடிக்ட் ஆகக்கூடாது. உலக கவலை நமக்குள்ள வரும்போதுதான் இந்த பிள்ளைய தந்த நாள் முதல் இந்த பிள்ளைய வளர்த்ததுக்காக நாம் என்ன செய்யணும்? அதிகமா ஓவர் டைம் எடுக்கிறோம், அதிகமா பிரயாசப்படுகிறோம், அதிகமா சம்பாதிக்கிறோம். எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்முடைய சுத்த இஷ்டப்படி என்ன செய்கிறோம்? ஹலோ, நீங்க சொல்லுங்க, செய்யறீங்களா இல்லையா? செய்யறோம். இல்லையா? அப்படி வரும்போது நமக்குள்ளாக என்னது இருக்கிறது? உலக கவலை இருக்கிறது. ஐஸ்வர்யத்துக்கு நேராக நாம் அடிக்ட் ஆகப்பட்டிருக்கிறோம். பல சிந்தைகள் நமக்கு வருகிறது. அந்த பல சிந்தைகள் வரும்போது இந்த வசனத்தை 30, 60, 100 மேலே விளைய செய்யாத வண்ணம் அது நெருக்கி போடுகிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த நெருக்கம் நமக்குள்ளாக வருகிறது நிமித்தம் இன்னைக்கு பிரத்யாசையோடு கூட நாம் இறங்குகிறோம். ஆனா அந்த யாத்திரையை பூர்த்தீகரிக்க முடிகிறதா என்று கேட்டா பலப்போலும் கிறிஸ்டியானிட்டி சொல்லக்கூடியதான நம்முடைய வாழ்க்கையில அந்த யாத்திரையை, அந்த இயேசுவை பார்க்க இறங்கினதான அந்த நாளில் உண்டாயிருந்ததான அந்த ஆவேசமும் அந்த அபிஷேகமும் அந்த நிறைவும் அந்த ஓட்டமும் அந்த பயமும் இன்னைக்கு அநேக வீடுகளின் மேல் இல்லாம போயிருக்கிறது. லேலியா என்ன போயிருக்குது? நஷ்டப்பட்டிருக்கிறது. அநேக வீடுகளின் மேல் பயங்கரமான குழப்பங்கள் உண்டாகிறது. காரணம், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ராத்திரி பகலாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு அந்த வார்த்தைகளுக்கு முன்பாக நிற்க முடியாதவண்ணம் உலக கவலை அவர்களை நெருக்குகிறது. ஐஸ்வர்யம் அவரை போதைக்கு அடிமையாக்குகிறது. மற்றுள்ளதான எல்லா கவலைகளின் நிமித்தமும் அவர்களை 100 மேல் விளைய செய்ய முடியாதவண்ணம் அவர்களை நெருக்கி போடுகிறதாக காணுகிறது. அப்படிப்பட்டதான அந்த வாழ்க்கை நமக்குள்ளாக காணப்படாதவனோ இங்கே விசுவாசத்தோடு இறங்கி திரும்ப சுதர போகிறதான முன்பாக கால் வைக்கிற சில சகோதரிமாரை நான் பார்க்கிறோம். அந்த சிலருக்கூடாக நாமும் காணப்பட வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். யோவான் சுவிசேஷம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அந்த 6ஆம் அதிகாரம் முழுவதாய் வாசிக்கும் போது முதலாவது அவர் அப்பத்தை கொடுத்து ஜனத்தை திருப்தி ஆக்குகிறாரு. இந்த திரளான ஜனத்தை கண்டு தேவன் ஒருபோதும் வறுமையாக விட்டவர் அல்ல. அவர் முதலாவது அப்பத்தை கொடுத்து திருப்தி ஆக்குகிறாரு. இரண்டாவது அவர் அவருக்குதான தேவனுடைய விடுதல்களை அவருடைய பயத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்துகிறாரு. மூணாவது அங்கே பார்க்கும்போது அவர் சத்தியத்தை அவர்களுக்குள்ளாக சொல்லுகிறாரு. அநேக காரியங்கள் அப்படி சொல்லி கீழே வரும்போது சத்தியமான சுவிசேஷத்தை அவர்களுக்குள்ளாக அவர் அரைக்க செய்யும் போது இந்த வாக்குகள் கடினமான வாக்குகள் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். எப்படி போகிறார்கள்? பின்வாங்கி போகிறார்கள்.
பின்வாங்கி போகிறதுக்கு முன்னாக அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அக்கறையில் போய் பார்த்தோம், அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம், நாங்கள் ஆங்காங்காய் போய் பார்க்கும் போதெல்லாம் உண்மை காணோம் என்று சொல்லப்படும் போதும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க நேற்று தினம் அப்பம் சாப்பிட்டதுனால மாத்திரம் தான் என்னை தேடி வந்தீங்கள் என்று. நீங்கள் ஆழமாக நல்ல நிலத்தில் அவன் விதைக்கப்பட்ட வித்தை போல பலன் கொடுக்கிறவர்களாக காணப்படவில்லை என்று ஆண்டவர் தெளிவாக சத்தியத்தை போதிக்கப்படும் போது, அவன் சத்தியத்தை நமக்கு முன்பாக போதிக்கப்படும் போது நாம் அந்த சத்தியத்திலிருந்து அகன்று போகிறதை, அவன் தூரமாக போகிறதை எங்கே காண முடிகிறது. அந்த வேளையில் தேவன் சொல்லுகிறாரு, அவன் மீதியாக இருந்ததான அவன் சிலர் காணப்பட்டார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலரில் அந்த 66ஆம் அதிகாரம் 68, 69, 70, 71 வசனங்களை நீங்க தெளிவாக வாசிக்கும் போது, நான் இந்த காரியங்களை வேகமாக சொல்லி போகிறேன். தேவன் உங்களுக்கு அதை நீங்கள் நோட் செய்து வீட்டில் போய் என்ன செய்ய வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை தெளிவாக மனசிலாக்க முடியும். தேவ வார்த்தைகளை ஒரு ஆள் உங்களுக்கு கொடுக்கும் போது அந்த வசனங்களை நாம் நோட் செய்து வீட்டில் போய் என்ன செய்யணும், தியானிக்கணும். தியானிக்கும் போது தேவ ஆவியானவர் நம்மகிட்ட என்ன செய்வாரு, பேசுவார், தெளிவாய் பேசுவார். ஆமென். இந்த காலகட்டங்களில் அநேக கள்ள பிரவாசகன்மார், கள்ள தீர்க்கதரிசிமார் எழுந்து வருகிறதான அந்த வேளைகளில் ஆட்டுத்தோல் ராமன் உடுத்துக்கொண்ட ஆமேஸ்வரம் வருகிறதான அந்த வேளைகளிலும் நாம் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தில் அவங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் எங்கே இருக்கிறது நாம் என்ன செய்யணும், ஹலோ, சோதனை செய்து பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. அங்காங்காய் தேடுகிறது அல்ல. ஆமென். நல்ல சமரியக்காரியா இருக்கிற ஸ்திரியோடு சொல்லுகிறாரு, அந்த மலையிலும் அல்ல, இந்த மலையிலும் அல்ல, உன்னோடு கூட இருக்கிற நானே அந்த ஜீவன். அல்லேலூயா. உன்னோட நடுவில் நான் இருக்கிறேன். நீ அங்கே இங்கே எல்லாம் தேடி போக வேண்டியது. ஆமென். இவர்கள் யோவானின் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள், நாங்கள் அங்கே போய் பார்த்தோம், அந்த படத்தில் பார்த்தோம், நாங்கள் ஆங்காங்காய் அங்கே நேத்தைக்கு அப்பம் கொடுத்த இடத்துல பார்த்தோம் என்று சொல்லும் போது தேவன் சொல்லுகிறாரு, நீங்கள் நேத்தை தினம் சாப்பிட்ட அப்பத்தினாலே என்னை தேடுகிறீர்கள். ஆனாலோ சிலர், ஆமென், என்று சொல்லப்படும் போது அந்த 12 சிஷ்யன்மார் மீதியாக இருக்கும் போது ஆமென், பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, ஜீவன மொழிகள் உங்களுடைய பக்கத்தில் என்ன இருக்கிறது, ஆமென், என்ன இருக்கிறது, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் சொல்லும் போது இன்னைக்கு வாழ்ந்து 60, 70 ஏழை பயல் கஷ்டம் 80 அவன் வாழுகிற அல்லன்னா 100 அடிக்கிற செஞ்சர் அடிக்கிற இந்த உலக வாழ்க்கையில வாழுகிற வாழ்க்கை அல்ல நித்திய ஜீவன் சொல்லுகிறது. இங்கே அவன் வேண்டதெல்லாம் தேவன் நமக்காக ஆக்கி வச்சுட்டு தான் தேவன் சகலத்தை உண்டாகட்டும் 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 என்று சிட்டு தேவன் என்ன செய்யல, அவன் சோத்திர தோட்டத்தில் எல்லாம் மனோகரமாயிட்டு உண்டாக்கி வைத்தார். அதற்கு பிற்பாடு மனுஷனை உண்டாக்கி வைத்தார். அல்லேலூயா. நமக்கான தேவைகளை உலகத்தில் இருக்கும் போது வாழுவதற்கான எல்லா தேவன் சேர்த்து வச்சிருக்கும் போது நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு, நித்திய நரகம் என்று ஒன்று உண்டு. அந்த நித்திய ஜீவனுக்கானதை நாம் என்ன செய்யப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். இங்கே அப்போஸ்தலனாய பேதுரு சொல்லுகிறாரு, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்க நாங்கள் உம்மை விட்டு எங்கே போவோம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு பிற்பாடு தேவன் சொல்றாரு, ஆனாலும் அந்த சிலரில் 12 பேர் அல்ல, உங்களுடைய இடையில் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் தெளிவாக. அவர் நன்றாய் நம்மளை என்ன செய்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பலப்போலும் ஆமேஸ்வரம் உலக கிச்சைகள், ஆமேஸ்வரம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றுள்ளதான சிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பலதும் நம்மளை நெருக்கலாம். நம்மளை வளர விடாதவனும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதவனும், தேவ அன்பை பெற்றுக்கொள்ளாதவனும், தேவனோடு கூட நடக்கிற அந்த விசுவாசத்தை ஒரு தீர்மானத்தில் உரைச்சு நிற்க முடியாதவனும், தேவனுக்கு முன்பாக ஓடுகிற அந்த ஓட்டத்தை அவன் திகைக்க முடியாதவனும், சத்துரு பல சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டுடுவான். அந்த இடத்திலேயும் சோர்ந்து போகாதவனும் தேவனையே பற்றி கொண்டு இருக்கிறார். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீர்கள், அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதில் யாதொரு மாற்றம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டாம். அந்த இறங்கி திரும்புகிறதான அந்த வேளைகள் அங்கே நாம் வாசித்தோம். ஒருவர், ஆமை 2 பேர், 3, ஆமை சிலர் ஸ்திரீகள், அநேக திரளான ஜனங்கள் என்று சொல்லப்படும் போது திரளான ஜனங்கள் வந்ததில் அல்ல, ஆமை சிலர் சேசிக்கப்படுகிற அந்த சிலரின் ஞானம் நீங்களும் காணப்பட வேண்டாம். அல்லேலூயா. அந்த சிலரின் ஞானம் நீங்களும் காணப்பட வேண்டாம்.
அங்கே யோவான் சுவிசேஷம் வாசிக்கும் போதும் ஆமென் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அந்த 12 முதல் 13 12 11 12 13 வசனங்களை வாசிக்கும் போது கல்லறைக்கு நேராக இவர்கள் வேகமாக ஓடி போகிறார்கள். ஆமென். அதற்கு முன்னாக அந்த வசனம் மேலே சொல்லும் போது 2 பேர் நடந்து போகிற அந்த வேளையிலேயோ அவர்கள் என்ன நினைச்சிட்டு போகிறாங்க, எங்களுக்கு முன்னே இருக்கிற பெரிய கல்லு. ஆமென். பெரிய கல்லு. ஆமென். அந்த 12 வசனங்களை வாசிக்கும் போது வேகமாக அவர்கள் என்ன செய்தார்கள், ஓடி கல்லறைக்குள்ள என்ன செய்தார்கள், குனிந்து பார்த்தார்கள். அங்க யாரை காணல, இயேசுவை காணல. அன்றைய தினமே அந்த 28வது வசனம் தொடர்ந்து ஆமென். அந்த அதே அதிகாரத்துல அன்றைய தினமே சாரி அந்த அந்த அதே வசனத்துல கீழே வாசிங்க 12 13 வாசிங்க. பேதுரு கல்லறையிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தரிப்பட வைத்திருந்த. அடுத்தது 13 வாசிங்க. அன்றைய தினமே எந்த தினமே? அன்றைய தினமே. சாத்திரம். ஆமென். இயேசு வசனத்தை போதித்து ஆமென் 3 நாள் மரிச்சு அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து நான் உயிர்த்தெழுவேன் என்று நீங்கள் சில காலம் உங்களுக்கு சோதனை வரும் என்று அந்த சுவிசேஷமாய் அறிவித்து நீங்கள் எருசலேமில் விட்டு போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி போன அந்த தினமே 7 மைல் 8 மைல் தூரமாக என்ன செய்தாங்க, 2 சிஷ்யன்மார். அல்லேலூயா. அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். ஆமென். யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் பிரவர்த்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமில் இருக்க அவர் கட்டளையிட்டு இருக்கும்போது நான் எருசலேமில் இருக்காதவனும் 7-8 மைல் தூரமாக நடந்து போறது நிமித்தம் மீண்டும் 33வது வசனத்துல சொல்லப்படும் போது அவர் எந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு திரும்ப வந்தார்களோ அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா நானும் நீங்களும் தேவன் கல்பித்திருக்கிறதான அந்த இடத்தை விட்டு தூரமாக போவோமானால் நமக்கு உரியதாய் ஒதுக்கி வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அவன் தூரமாக இருக்கிறது. அவன் அன்றைய தினமே அவன் காண வேண்டியதான அன்றைய தினமே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த அதியாகத்தை முடித்துவிட்டு இவர் இனி நமக்கு முன்பாக வருவதில்லை என்று நினைத்து அவர் என்ன செய்கிறார்கள், அதை தூரமாக போகிறார்கள். എന്നിട്ട് அவர்கிட்டே சொல்லுகிறார்கள், அவரோடு கூட அப்படி தூரம் போகும்போதும் தேவன் அவரோடு கூட நடக்கிறார். எப்படி நடக்கிறாரு? கூட நடக்கிறாரு, கேட்கிறாரு. அவளுக்கு கண்ணுகள் என்ன செய்யல, திறக்கல. நம்முடைய ஆவிக்குரிய கண்ணுகள் இன்னைக்கு என்ன செய்யணும், திறக்கப்படணும். என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். நானே இந்த அதிகாரத்தை எப்படி முடிப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்முடைய கண்ணுகள் திறக்கப்பட்டதாக இருக்கணும், நம்முடைய செவிகள் திறக்கப்பட்டதாக இருக்கணும். ஆமென். நாம் ஒரு சிசுவை போல மனம் திரும்புகிறவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய சூத்திரம் விதையை விதைக்கப்படும் போது நம்முடைய சூத்திரம் இருதயம் நல்ல நிலமாக இருக்கப்பட வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது நித்திய ஜீவனுக்குள்ளதாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இங்கே தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் மறந்துட்டு இயேசுட்ட சொல்றாங்க. சூத்திரம் அன்றைய தினமே அவர்கள் விட்டு தூரம் போகும்போது தேவன் அவர்களோடு கூட தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நானும் நீங்களும் நமக்காய் வச்சிருக்கிறதான அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை காண முடியாத தூரம் போகும்போதும் தேவன் நம்மோடு கூட நடக்கிறார். பிள்ளையே, ஒண்ணு மனம் திரும்பி வா. சகோதரா சகோதரி, ஒண்ணு மனம் திரும்பி வா. சுவிசேஷத்து நிமித்தம் அநேகரை நம்முடைய நடுவில் அனுப்புகிறார்கள். தேவ வசனத்து நிமித்தம் அநேகரை நம்முடைய நடுவில் அனுப்புகிறார்கள். தேவ ஆவியானவர் நிமித்தம் அநேக தடம் நம்முடைய காதுகளில் தேவ சப்தம் கேட்கிறது. சப்தத்தை நாம் புறக்கணிக்கிறவர்களாக காணப்படவும். அல்லேலூயா.
இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நாம் காணப்பட்டோமானால் திரும்பி எருசலேமிലേക്ക് மடங்கி வர வேண்டும். அவர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதான அவர் எந்த இடத்துல இருக்க சொன்னாரோ அதே இடத்துக்கு நான் மடங்கி வர வேண்டும். ஆமென். நமக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு மன திரும்புதல் உண்டாக வேண்டும். அவன் இன்னைக்கு ஒரு மன திரும்புதல் உண்டாகவில்லை என்றால் தேவனுடைய பிள்ளைகளே மகிழ்ந்த துக்கம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாவதற்கு இடையாயித்தீரும். நான் எடுக்கப்பட்டதான அந்த அமிசுதர வார்த்தைக்குள்ளாக நான் இனி வரல. நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஆகாருடைய பிள்ளைக்காக ஆமேசுதரம் ஆகார் தூரமாக இருந்து அழும்போதும் ஆகாருடைய கண்கள் துறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாருக்காக உறவிடம் அல்ல துறக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக நமக்கு முன்பாக ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் காண முடியாத வண்ணம் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. നമ്മുടെ ശരീരം നമ്മുടെ മാംസமான ഇച്ഛകൾ നിമിത്തം ഉലകത്തിനുடைய ஐஸ்வர்யத்து நிமித்தமும் உலக சிந்தை நிமித்தமும் நம்முடைய ஆமென் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காய் ஒதுக்கி வச்சிருக்கிற நித்திய ஜீவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகாதவண்ணம் நம்முடைய கண்கள் இன்னைக்கு பகல்காலம் துறக்கப்பட்டதாக காணப்படட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அந்த கண்ணுகள் எனக்கு முன்னு துறக்கப்படணும் என்று ஆமென் இன்னைக்கு ஆமென் தீர்மானத்தோடு கூட ஜெபிக்கிறவங்க காணப்பட்டீங்கன்னா நிச்சயமா எந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அடையப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல மன திரும்புதலோடு கூட தேவனோடு மன்றாடுவீர்களானால் நிச்சயம் இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போக்குறதுக்கும் தாங்க உங்களுக்கும் சில வழிகள் திறந்து இருக்கிறது காண முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பாக அநேக விலை கொடுக்கணும். அவன் விலை கொடுத்து இறங்குனதான அந்த சகோதரிமார் தேவனை அண்டை தினமே கண்டார்கள். என்னால் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு தினம் சாயங்கால வேளையில் ஆமேஸ்வரம் சகலவும் நஷ்டப்பட்டது என்று யகூதன்மாருக்கு பயப்பட்டு வாசலை அடைத்து அவன் ஜெபித்து 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 இந்த காரியம் நீ நடக்காது என்று அதை குற்றி போட்டு மூடின வேளையில் தேவன் அதற்கு நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 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 என்னுடைய பிள்ளைகளை நான் சொந்தம் கொண்டு வந்த ஒரு வாக்கியமும் எடுக்கல. ஆனாலும் எனக்கு தேவன் நிச்சயமா சொல்லுறாரு, உங்களை நேசிக்கிறார் தேவன். ஆமென். ஆமென். உங்களுடைய கண்கள் இன்னைக்கு திறக்கப்படட்டும். உங்களுடைய நிலம் உடையப்படட்டும். ஆமென். எனக்காக உடைக்கப்பட்டு ஆமென் உளவு ஜால போல தந்த சரீரத்தை கீறி ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை நாம் திரும்பி பார்க்க வேண்டாம். கல்வாரியில கடைசி துளி ரத்தம் ஊற்றி கொடுத்த ஆண்டவராகிய கிறிஸ்து அவருடைய சரீரத்தை கொண்டு என்னை உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகாத வண்ணம் அவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு போகணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு மனசிலாகிறது? அந்த சகோதரிமாரு இறங்கி திரும்பும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்த குறிவாக்கியத்திലേക്ക് மடங்கி வரும்போது அந்த இடம் இருட்டாக இருந்தது. எப்படி இருந்து? இருட்டாக இருந்தது. ஒன்னாமத்த காரியம் அவன் சூத்திரம், நமக்கு இந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூம்ல போச்சனால நம்ம போக மாட்டோமா? யாரா வராங்க கூட சொல்லுங்க. கூப்பிடுமா இல்லையா? சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். என்ன இவங்க இருட்டுன்னு கூட பார்க்கல. ஆமென். போகிற இடம் என்னது? கல்லறை தோட்டம். அடுத்த ரூமு கூட போக நமக்கு துணியாத்த நம்ம சோத்திரம். இந்த சகோதரிமாருக்கு பயங்கர பிரத்யாசை. ஆமென். பயங்கர பிரத்யாசம் சொன்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த அன்பு ஆமென் அவரு பிரிஞ்சு இருக்க என்ன செய்யல முடியல. அவரை பிரிந்து இருக்க முடியல. ஆமென். நிக்கதேமோ ஒரு மனுஷன் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவை ராத்திரியில் பார்க்க வரும்போது கொண்டு வந்திருந்ததான அந்த 100 ராத்தல் சுகந்த தைலம் இயேசு என்ன செய்திருக்கிறாங்க? சுற்றி அடக்கம் செய்திருக்காங்க. இத மாற்றி ஒரு புதிய தைலம் பூசுவதற்காயிட்டு அவன் இவர்கள் ஒருங்கி போகிறார்கள் என்று சொன்னால் 100 ராத்தல் என்று சொல்லப்படும்போது 42 கிலோ பாரம் 4 மைல் யாத்திரை உண்டு. ஆமென். இந்த பாரமும் அவங்களுக்கு பாரமா தெரியல. லேலியா.
ஒன்னாமது அவங்களுக்கு முன்ன இருட்டு, இரண்டாமது அவங்களுக்கு முன்ன கல்லறை, மூணாமது நாம அங்க பார்க்கும்போது வசனத்தில் பார்க்கும்போது ஆமென் அவருக்கு முன்ன என்ன இருக்கு? பயங்கரமான ஒரு கல்லு இல்லையா? சோத்திரம் எடுங்க பார்க்கலாம் வேகமாய். மூணாவது ஆமென் அந்த கல்லறை வைத்திருந்த இடம் ஆமென் நாம் வாசிக்கும் போது 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் ஒரு தோட்டத்தின் நடுவில் ஜனக்கூட்டம் இல்லாத வண்ணம் தனிமையாக காணப்படுகிற கல்லறை. யாரையும் அதுக்கு முன்ன என்ன செய்துட்டு இல்ல, அந்த கல்லறையில வச்சிட்டு இல்ல, ஒரு தனிச்சு காணப்படக்கூடியதான ஒரு தோட்டம். அப்ப அங்க யார் இல்ல, ஒரு ஆள் போலும் தனிச்சு நிக்கிற வேலை. நம்ம ஒட்டைக்கு விசுவாசத்துல இறங்கும் போதும் நம்மளோட கூட யார் இருக்கா? அன்றைய தினம் இவங்க ரெண்டு ஒரு தூரம் போன நேரம் அவரு நடுவில் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? நாலாவது அவங்களுக்கு கையில கல்லு. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல அவன் முதல்ல 1-2 வசனம் கீழே வாசிக்கும் போது அங்க தமிழ் இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? அந்த பெரிய கல்லு எங்களுக்கு வேண்டி யாரு? அப்ப அவருக்கு நடுவில் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். 2 பேர் 2-3 பேர் 2 நாமத்தில் எவ்வளவு கூடி வரும்போது அவருக்கு நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாங்க. இல்லையா? அப்போ அந்த பெரிய கல் அவனுக்கு பாரமா இருந்த போதும் அவங்க என்ன செய்யல, கால் பின்னிலைக்கு வைக்கல. நமக்கு ஒரு சிறிய தலைவேதனை, ஒரு காய்ச்சல் கூட வேண்டாம், ஒரு தலைவேதனை ஒன்று லேசா ஒண்ணு க்ளோஸ் செய்தாங்க. அன்னத்தை ஆராதனை க்ளோஸ். லேலியா இன்னைக்கு இயேசுவை பார்த்ததெல்லாம் போதும். இன்னைக்கு இயேசுவை ஹலோ ஒண்ணு சொல்லுங்க, நீங்க சாந்தமா இருக்க பார்க்கும்போது எனக்கு சங்கடமா இருக்கு. ஆமே புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றேன் புரியுதா? புரியுதுன்னு சொல்றாங்க ஒன்று கரம் உயர்த்து நாமே சொல்லுங்க. ஆமே இந்த நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு புரிஞ்சதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். காரணம் சில இடங்களில் சொல்லுவாங்க மலையாளம் உங்களுக்கு வாயிலிருந்து வாங்கலை, எங்களுக்கு புரியலைன்னு சொல்றது சிலர் கேட்டிருக்கிறேன். ஆனா நான் நினைக்கிறேன் ஆண்டவர் கிருபையினால பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு என்ன செய்யணும், போய் சேரணும். அவன் எந்த பாஷை அல்ல, நம்மளை ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா அந்த நல்ல நிலமா இருந்தா அந்த ஆழமா அந்த வித்து என்ன செய்யும் போகும். அல்லன்னா அந்த கரும்பாறையா இருந்தா எவ்வளவுதான் போட்டு அடிச்சாலும் இது என்ன செய்யும், உள்ளுக்கு போயிட்டு தெரிச்சு வெளியில வரும். அப்ப அது என்ன செய்யாது, மனசிலாகாது. அப்ப நம்ம கரும்பாறை இல்லைன்னு உள்ளதுக்காக சோத்திரம். லேலியா தேவசனம் கிரியை செய்யறதுக்காக சோத்திரம். அந்த கல்லு அவங்களுக்குள்ள பாரமா இருந்தது. ரெண்டாவது பார்க்கும்போது ரோமா முத்ரா. நமக்கு முன்பு இந்த தேசத்துல வந்து அந்த எவ்வளவு நம்ம பாஸ்போர்ட் வச்சிருந்தாலும் நம்ம பாஸ்போர்ட்ல அந்த எமிகிரேஷன்ல ஸ்டாம்ப் அடிச்சாதான் என்ன செய்ய முடியும், உள்ள போக முடியும். அந்த அத்தனை பவர் அதாரிட்டி உள்ள ரோமா முத்திரை கொண்டு அந்த கல் என்ன செய்யப்பட்டிருக்குது, முத்திரையிடப்பட்டிருக்கு. அது அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு கல் மாற்றி களைய முடியாது, எடுத்து மாட்ட முடியாது. காவலாளிகளை ஆக்கி வச்சிருக்கிறது. எத்தனை காவலாளிகள் சொன்னா 38 காவலாளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 38 காவலாளிகளும் அமைச்சர் துப்பாக்கியோட என்ன செய்திருப்பாங்க, ஆயுதங்களோட தான் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அவன் இந்த சகோதரிமாருக்கு இதை அவன் ஜெயிக்க முடியுமா? ஆனாலும் என்ன செய்யல, அவன் பின்னோக்கே நான் சோதரம் என்ன செய்ய மாட்டேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன். ஆமென். எல்லாரும் அவங்க விசுவாசத்தோடு கூட பிரத்யாசையோடு கூட அவங்க கால்கள் முன்னுக்கால் வைக்கிறாங்க. இரண்டாவது ஆமென் சோதரம் ஏழாவது அவங்க என்ன செய்யறாங்க, பாரம் அவங்க கையில இருக்குது, விலை கொடுத்து போகிறாங்க. என்ன கொடுக்குறாங்க, ஆண்டவரை பெற்றுக்கொள்ளணும் என்ன செய்யணும், ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் என்ன செய்யணும், விலை கொடுக்கணும். ஆமென். ஏழாவது அவங்க ஒருங்கி போகிறாங்க. இந்த தைலத்தை அவங்களை என்ன செய்ய நேரத்தே என்ன செய்வாங்க, கூட்டி ஒருக்கி எடுக்கிறாங்க. ஆபிரகாம் யாகத்துக்கு போகும்போது ஆபிரகாமுக்கு ஒரு சப்தம் கேட்கிறது, உன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன செய்யணும்,
வெளி கொடுக்கணும். நமக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சப்தம் கேட்குதுன்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம்? நானா இருந்தாலும் இன்னைக்கு 17 வருஷம் குழந்தைகள்லாம் இனி ஒரு குழந்தை தேவன் தந்தார், தேவன் அப்படி சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? 17 வருஷம் காத்திருந்திருக்கிறோம். ஒரு 3 நாள் கூட காத்திருப்போம். ஒரு காத்திருப்பு யோகம் வைப்போம் இல்லையா? ஒரு உபவாசம் வீட்டில் வைப்போம். ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆலோசிப்போம். ஆபிரகாம் என்ன செய்யல? தேவ சப்தம் முன்னில ஆலோசனை கேட்க நிக்கல. காரணம் என்ன? அவர் தெளிவாக தேவனுடைய சப்தத்தை கேட்கிற மனுஷனாக இருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற மனுஷனாக இருந்தா அதுக்கு சம்சயமே இடம் இல்ல. தெளிவா அவன் யாகத்துக்கு போகும்போது, வெளி கொடுக்க போகும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, முன்னமே வேலைக்காரங்களை கூப்பிட்டு வரகை கீறி அவன் அந்த வரகை அந்த வேலைக்காரோட கூட போகும்போது மறையை நினைச்சல சொல்லல. ஒரு யாகம் உண்டு, அதுக்காக போயிட்டு வரேன். ஒரு பலி உண்டு, ஒரு ஆராதனை உண்டு, அதற்காக போகிறேன். ஆராதனைக்கு போகும்போது முந்தின நாளை அவர் என்ன செய்கிறார்? விறகுகளை எல்லாம் பாகமாக கீறி ஒருக்கி வைக்கிறார். ஒருங்கணும். என்ன செய்யணும்? ஒருங்கணும். இன்னைக்கு ஆராதனைக்கு வரும்போது நேற்றுக்கு தினமே என்ன செய்யணும்? ஒருங்கணும். குளிச்சு பவுடர் போட்டு அதுக்கப்புறத்து தூங்குறதல்ல, கண்ணாடிக்கு முன்ன நின்று பயங்கர கல்யாணத்துக்கு போக வருங்கிற ஒருக்கம் அல்ல. நம்முடைய இருதயம் ஒருங்கணும். தேவன் என்னோட பேசணும்னு சொல்லி தேவ ஆராதனைக்கு போகிறதுக்கு முன்னாக முந்தின நாளே ஒருங்கணும். அதிகாலையில் ஒருங்கணும். ஆமென். அதிகாலையில் ஒருங்கணும். ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசிக்கும் போது அங்கே அதிகாலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மலையாளத்தில் ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வெயில் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தமிழ் அந்த வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டது. காலையிலே குளிர்ச்சியான வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வாரியங்கள் நாங்கள் சொல்ற சில இடங்கள்ல மாட்டிக்கிடுவோம். சோதரம் வசனங்கள் மலையாள வசனம் ஒன்று மேலே கிடக்கும், சிலப்போ கீழே கிடக்கும், சில வாக்கியங்கள் மாறி கிடக்கும். தெளிவாக எனக்கு தமிழ் புஸ்தகத்துல தான் அது நல்லா கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியுது. காலையில் தான் குளிர், வெயில் ஆரம்பம் குளிர் வரும். அது ராத்திரி தாண்டி 12 கழிச்சு அவன் ஒரு அதிகாலை வேளையில ஒரு குளிர் வருகிற வேலை இல்லையா? அந்த வேளையில யார் வாரா? ஆண்டவராய் இயேசு கர்த்தாவை தேடி வருகிறார். தேடி வரும்போது ஆதாமே நீ எவிடையான்னு கேட்கும்போது அவர் கேட்கிறாரு, சொல்லுகிறாரு, அவன் ஆதாமே நீ எங்கே என்று கேட்கும்போது நான் வஸ்திரம் இல்லாதவனா இருக்கிறதுனால உனக்கு தூரமாக இருக்கிறேன். ஆமென். என்னது இல்லாதனால தூரமா போண்டிய வந்தது? தேவன் கொடுத்த மகிமையின் வசனம் அவர்களில் நிர்ணயிக்கப்பட்டது. தேவன் சொன்னதை செய்யாததையும் சொல்லாததை செய்தது நிமித்தம் தன்னுள் உள்ளிலாக பாவம் வந்துட்டு பாவம் அவனுடைய வஸ்திரத்தை நீக்கி போட்டது, நிர்வாணியாக்கி போட்டது. நாம் தேவனிலிருந்து அதிகாலையில தேவ சப்தம் நான் கேட்கலன்னா உலக கவலை நமக்குள்ள வரம் நம்மளை நிர்வாணியாக்கும். மற்றவருக்கு ஆமைன்னு சொல்ல முடிகிறது. அந்த உலக கவலை நமக்குள்ள இல்ல. தேவனுடைய மகிமையின் வஸ்திரம் இருக்குன்னா அதிகாலையில நம்ம ஆராதனைக்கு வரும்போது எப்படிதான் வருவோம்? ஒருங்கி ஒருங்கி ஆயத்தத்தோடு கூட. அல்லேலூயா. அந்த ஆயத்தத்தோடு கூட வருகிற அவர்களுக்கு கையில இருக்கக்கூடிய அமேஸ்வரம் பாரத்தை அவர்கள் 100 ராத்தல் அமேஸ்வரம் யோவான 19ஆம் அதிகாரம் அதில் 39 முதல் 41 வரை நீங்க வாசிக்கும் போது 100 ராத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கும் போது அந்த தான சுகந்த வர்க்கங்களை எல்லாம் கூட்டி 42 கிலோ பாரம் உள்ள அந்த தைலத்தை அவர்களை 4 கிலோமீட்டர் தூரம் தைரியத்தோடு கூட அந்த பாதையில் முன்னுக்கு போகிறதை நாம் காணலாம். அல்லேலூயா. அந்த பழையதை மாற்றி புதியதை பெற்றுக் கொண்டு போக வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை தேடி ஆராதனைக்காய் வந்த நாம் ஒவ்வொருத்தரையும் பழையதை மாற்றி புதியதை பெற்றுக் கொண்டு போக வேண்டாம். அவங்க இயேசுவை பழையதை மாற்றி புதியதை அந்த யகூதன்மான முறைமையின்படி செய்வதற்காக இறங்கி வந்த அதே அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷத்தில் அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் அன்னைக்கு அவங்க
விசுவாசத்தோடு இறங்கினவங்களா அந்த தேவ பிள்ளைகள் ஆமென் பின்வாங்காதவன் தேவனை கண்டுட்டு போகும்போது அவரோடு கூட 3.5 வருஷ காலம் நடந்த அந்த சீஷர்கள் 19வது வசனத்தில் சொல்லப்படும் போது சாயங்கால வேளையில் எப்படி விசுவாசத்தோடு கூட பிரத்யாசையோடு கூட தேவனை காண இறங்கின அந்த பாரமோ அவங்க முன்ன இருட்டு விஷயம் இல்ல, ஆமென், கல்லற விஷயம் இல்ல, ஆமென், கல்லு விஷயம் இல்ல, ஜனம் இல்லாதது விஷயம் இல்ல, ஆமென், அவர் ஒட்டப்படுகிறது விஷயம் இல்ல. நான் இயேசுவை பார்த்து முன்னுக்கு யாத்திரை தொடங்கினேன்னா எனக்கு முன்ன நிற்கக்கூடியதான எந்த ஒரு பிரயாசம் எனக்கு என்ன இல்ல, ஹலோ, பாரம் இல்ல, தடைகள் இல்ல, எனக்கு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. அவர்கள் அன்றைய தினமே இயேசுவை கண்டுட்டு போனார்கள். ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் தான் 19வது வசனத்துல அவர்கள் அறைகளை பூட்டி பயத்தோடு கூட யகூதன்மார்க்கு பயப்பட்டு இருக்கிற வேளைகளில் யாரை பார்க்கிறாங்க? இயேசு தாமே அவர்கள் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் நம்ம சிலதை ஜெபிச்சுட்டு அடைச்சிருக்கலாம். நம்ம அடைச்சதிலிருந்து ஒரு தொடக்கத்தை குறிக்க இயேசு இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு விசுவாசிக்க முடிகிறது? அல்லேலூயா. பல காரியங்களை நான் ஜெபித்துட்டு மூடி வச்சுட்டேன். இனி பார்க்க முடியாது, இனி நடக்காது என்று நான் நினைச்சேன். சிலதை கூட்டி விட்டுட்டேன், நான் பூட்டிட்டேன். ஆனா அதிலே பூட்டப்பட்டதான அந்த சங்கலைகளை போட்டிட்டு தேவன் எனக்கு முன்பாக வந்து எனக்கு ஒரு சமாதானத்தின் வழியை திறக்க போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசிக்க முடிகிறது? ஆமென். அந்த தேவனுக்கு முன்பாக ஆமென் நமக்கு கொடுக்கப்பட்டதான சமயத்துக்கு முன்பாக நான் சுருக்கமாக வேகமாக போனேன். தேவனுடைய பிள்ளைகளை சுருக்கமாக அவங்கள்ட்ட நான் சொல்லுகிறேன், இந்த நித்திய ஜீவனை கைவிடப்பட்டு போகக்கூடாது. நமக்கு வச்சிருக்கிற பொக்கிஷத்தை நாம் மறந்து கை தட்டி களையக்கூடாது. ஆமென். நாம் நம்மை ஆக்கி வச்சிருக்கிறதான அவருடைய சித்தத்தின்படி அல்லாத உலக கவலை நம்முடைய வாழ்க்கையில போய் கடந்து வருமானால் நமக்கான ஆசீர்வாதங்களை நாம் நஷ்டப்பட்டு போகிறோம். நஷ்டப்படுத்தி களையாதவனும் தேவனுக்கு காத்திருந்து இந்த தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டு போகிறவர்களாக மாறணும். ஆராதனைக்கு வரும்போது ஒருக்கத்தோடு வந்து பயத்தோடும் வீதியோடும் தேவனை பற்றி கொள்வதாக இருக்கணும். நமக்கு நம்ம யாரும் பெரியவன் இல்லை, ஒரு சிறுவனை போல நாம் தேவராஜ்யத்திற்குரியவர்களாக மாற வேண்டும். ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு ஆமென் என்று சொல்ல முடிகிறது? இல்லையா? ஆமென். அந்த நல்ல இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில வேணும்னு எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடிகிறது? இயேசு எனக்கு வேணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? இன்னைக்கு எனக்கு அந்த சமாதானம் வேணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில சில வீடுகளில் இன்னும் சமாதானத்தை நஷ்டப்பட்டு என் வாழ்க்கையில சமாதானம் நஷ்டப்பட்டு இருக்கிறது. நான் நினைச்சதான காரியங்களை எனக்கு சாதிக்க முடியல. ஆமேஸ்வரன் அங்கே படகுல வரும்போது சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை படகுல ஏற்றிக்கொள்ள இச்சிச்ச போதே அவர்கள் சுபமுகத்தில் ஏற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள, அவரை மனம் திரும்ப, ஆமேஸ்வரன் இயேசுவை வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க?